சுஜாதா பாத்தியா சுனிதா வில்லியம்ஸ்? ஏய் பாத்தியாடா சம்மல்ல? ஆமா 8 நாள்ல வர வேண்டியவங்க 8-9 மாசம் உள்ள மாட்டிக்கின்னு பாவம் நம்ம எலன் மாஸ்க் மாமா இருக்கிறார் பாத்தியா, அவரு ஸ்பேஸ் எக்ஸ் அனுப்பிச்சு விட்டு காப்பாத்தி கூட்டு வந்திருக்கா போல பூமிக்கு. எவ்வளவு பெரிய 3:30 அவங்க லான்ச் ஆகும் பூமிக்கு வரும்போது வரைக்கும் நான் பாத்துட்டு இருக்கேன் அவங்கள. அப்படி அத நீ என் கால் எடுக்கலையா? அப்ப சுனிதா வில்லியம்ஸ் யாரும் தெரியாதா உனக்கு? ஏய் ரீல்ஸ் எல்லாம் பார்த்தா அவங்க தானே? ரீல்ஸ்ல பாத்தியா பிச்சைக்காரி மவள அடி பித்தல பாத்தியா? தெரியும் அந்த ஸ்பேஸ்க்கு போயிட்டு வந்தாங்களே அவங்க தானே? அந்த ஸ்பென்சருக்கு போயிட்டு வந்தாங்க Dress வாங்கி வரதுக்கு. அடி பிச்சைக்காரி ஸ்பேஸ்க்கு போயிட்டு வந்தாங்க. எவ்வளவு பெரிய ஆஸ்ட்ரோனாட் தெரியுமா அவங்க? என்ன தெரியும்? இன்னைக்கு ஒரு நாள் சர்ச் பண்ணிட்டு பேசாத. இவ வேற சேர் ஒழுங்கா காட்ட மாட்டான். ஏய் நான் வந்து உலக ஆராய்ச்சி பத்தி பேசிட்டு இருக்கேன், நீ பேனா ஆராய்ச்சி பண்ணி இருக்கற. மூஞ்சப்பா நல்லா. ஹலோ பாரு சுஜாதா, நீ ஸ்பேஸ்க்கு போறியா சொல்லு, மாமா உன்னை அமுச்சு விடுறேன். ஒரு 8 நாள்ல வருவேன்னு சொல்லிட்டு ஒரு 8 மாசம் உள்ளே கடந்துரு. நீ அஜாவா உன்னை ஸ்பேஸ்க்கு அமுச்சு விடுறேன்டி, நீ போயிட்டு வா. எனக்கு ஒரு ப்ரௌடா இருக்கும்ல. நானும் அதை யோசிச்சு பட் அங்க குளிக்கவும் முடியாது, ஹேர் எல்லாம் போயிடும்ல. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நீ இங்க அப்படித்தானே இருக்க, குளிக்காம கப்பு பாத்தாக்கிற. ஒண்ணு தப்போ இல்ல, ஒண்ணு அங்க போ, அங்க பிரச்சனை இல்ல. அரவிந்த் வரானா கேக்குறேன். எல்லாத்துக்குமே அவனே அவன் விண்வெளியை பத்தி பேசிட்டு இருக்க, வீணடிக்கப்பட்ட விந்துவை பத்தி பேசிட்டு இருக்க. நீ ஃப்ரெண்ட்ஸா போனா நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸா போறோம். ஆமா அப்படியே சுற்றுலா பொருட்காட்சி குணா குகைக்கு போறீங்க. பெரிய ஆராய்ச்சி பண்ண போற நீ. உன்னை பெரிய ஆராய்ச்சி ஒரு விண்வெளி ஆக்குற, உன்னை விண்வெளி நாயகி ஆக்குற. நீ போ இங்கே குடிச்சிட்டு மிதக்குற, அங்கேயும் போய் மிதக்கு. நீ ஸ்பேஸுக்கு போ. நான் உன்னை வந்து ஒரு 8 நாள்ல 8 மாசம் 9 மாசம் கழிச்சு மாமா நான் எலன் மாஸ்க் மாமா கிட்ட வந்து போய் ராக்கெட் வாங்கி உன்னை வந்து நான் வந்து காப்பாத்துறேன். அப்படியே 2 பேர் வந்து மெரினா பீச்ல வந்து உழுவோம். ஊந்துட்டு அங்க வந்து 150 ரூபா போட்டிங்க, அப்படியே வந்து கரை ஒதுங்குவோம். போயிட்டு வாமே ஸ்பேஸுக்கு, நான் அனுப்புறேன் உன்னை. பெரிய விஞ்ஞானி ஆயிட்டு வா. எனக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் அனுப்பிட்டு இங்க எவ்வளவுக்காவது ஸ்பேஸ் குடுக்கலான்னு பாக்குறியா? லூசே, நீ ஒழுங்கா என்கிட்ட பேசு. அதுக்கெல்லாம் நான் உன்னை அனுப்பல, ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கு தான் உன்னை அனுப்புறேன் நானு. ஏன் அச்சீவ்மெண்ட் எனக்கு தெரியும். நீ என்ன அச்சு ஆயின்மெண்ட் போறதுக்கு தான் நீ வெயிட் பண்ற. உன் அச்சீவ்மெண்ட் இதுதான், வேற என்ன உனக்கு? என்னெல்லாம் சாதாரணமா எடை போடாத. 2 கிலோ அரிசி மூட்டை வாங்கி எடை போடுவா உன்ன. அடியே பித்தளை மாத்தி அடி டோரி கண்ணி உன்னை வச்சுக்க. உன்ன போனவே எதுக்குதான் போன் பண்ணியா? வீண் சண்டை வலிக்கிறியா? வீண் சண்டை வலிக்கலடி. உன்னை விண்வெளிக்கு அனுப்புறதுக்கு பேசிட்டு இருக்க நீ. நானே என்னடி பேசிட்டு இருக்க நீ? சுனிதா வில்லியம்ஸ் மாதிரி பேச சொன்னா வல்லவன் பட கீதா வில்லி மாதிரி பேசிட்டு இருக்கேன் என்கிட்ட. பைத்தியமாடா நீ? பைத்தியம் தான் நானு, பைத்தியம் மாதிரி. போனவே என்னவா நீ? என்ன ஒரு விஞ்ஞானம் மாதிரி பண்றீங்க? இவளும் புரிஞ்சுக்க மாட்டா. அவளை நான் விண்வெளிக்கு அனுப்பலான்னு பாக்குறேன், நீ பேனை பார்த்துக்கிற தலையில. என்னமா நீ? கொஞ்சம் கூட அன்எஜுகேட்டட் ஃபெலோவா இருக்கீங்க.